வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ். இன்னைக்கு ஒரு டேஸ்டான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதும் ஈஸி, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 இட்லி கூட சாப்பிட்லாம். பார்க்கவே நாக்கில் எச்சி வரும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இந்த சட்னி செய்கிறதுக்கு நான் இப்போது ஒரு சட்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்தை செவக்க வறுத்துக்கிட்டேன். அப்புறம் நமக்கு தேவையான அளவு வரமிளகாய் போட்டுக்கலாம். நம்ம காரம் எவ்வளோக்கு தேவையோ அவ்வளோக்கு போட்டுட்டு அதையும் லைட்டாக வதக்கணும், ரொம்ப கறிக்கிறக்கூடாது. ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு அதையும் அது கூட சின்னதாக ஒரு இஞ்சி துண்டை கட் பண்ணி போட்டு ஒரு 7-8 பூண்டு புல் அதையும் போட்டு ஒரு கண்ணாடி பதத்துக்கு இதை வதக்கிக்கணும். அப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். இதையும் நல்லா குழைவாக வதக்கிட்டு இது கூட ஒரு 1.5 கைப்பிடி அளவு புதினா இலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதையெல்லாம் போட்டு இந்த இலை சுருண்டு வர அளவுக்கு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிடணும். அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை குறகுறப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. குறகுறப்பாக அரைச்சிட்டு சுட சுட இட்லியோ தோசையோ எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.